பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43:1 என்ன சொல்லியிருக்கிறாரு? பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆனா கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொள்வதற்கு முதல்ல பயப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு மிகுதியான ஒரு பயம், குறிப்பா நாளை தினத்தை குறிச்சு ஒரு பயம். ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மத்தேயு 6:34, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். என்னைக்குமே நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாளை துவக்கும் போது நீங்களும் நானும் ஜெபத்தோடும் வேத வாசிப்போடும் துவக்க வேண்டும். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலைய அந்த நாளுக்குள்ளாகவே சரியா நம்ம செஞ்சு முடிக்கிற வழியை பார்க்கணும். இழுத்துக்கிட்டு போக கூடாது. அப்படி இருந்தாலே போதும், நமக்குண்டான ஆசீர்வாதத்தை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதை விட்டுட்டு அடுத்த வாரம் வர்றது, நாளைக்கு வர்றதை குறிச்சு யோசனை பண்ணி கவலைப்படுறதுனால ஒண்ணும் சாதிக்க முடியாது. ஒரு நாள் பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நாங்க வீட்டுல ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தோம். ஏதோ ஒரு நாள் லீவு கிடைக்கும் வாரத்துல. அந்த வாரத்துல வீட்டுல இருக்கும் போது வீட்டினுடைய காரியம் எல்லாம், துவைக்க வேண்டியதெல்லாம், செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நான் பெட்ரூம்ல இருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் எனக்குள்ள ஒரு கவலை, நாளை தினத்தை குறிச்சு கவலை, அடுத்த வாரத்தை குறிச்சு கவலை, ஏதோ ஒரு கவலை, ஒரு பாரம். அந்த கவலை ரொம்ப அதிகமா இருந்தது. இத்தனைக்கு என்னுடைய மனைவி பக்கத்திலேயே கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்குள்ள ஒரு கவலை. அரை மணி நேர போராட்டம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாக்குறேன், இந்த வசனம் 6:34 காண்பிச்சு யாரோ ஒருத்தர் பேசுறாரு. நாளைக்காக கவலைப்படாதிருங்கன்னு சொன்னாரு ஆண்டவரு. அப்போ உன்னை கவலைப்பட வைப்பது ஆண்டவரா இல்ல பிசாசா அப்படின்ற ஒரு சிந்தனை, ஒரு கொஸ்டின் மார்க்க உள்ள ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இது கர்த்தர் கொடுத்த காரியம் அல்ல. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசை போன்னு சொல்லி நான் ஜெபித்த போது கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். பக்கத்துல இருக்கிற மனைவி என்னை மீட்டுக் கொள்ளல, வசனம் என்னை மீட்டுக் கொண்டது. இத்தனைக்கும் அந்த நாளை ஜெபத்தோட வேதவாசிப்போட தொடங்கி கூட. அப்போ தயவுசெய்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள வசனம் இருக்கணும். அந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதம் உள்ள காரியத்தை, கர்த்தர் கொடுத்த காரியத்தை சரியா செஞ்சு முடிக்கிற அனுபவம் இருக்கணும். இது இருக்குமானால் நாளை தினத்தை குறிச்சு உங்களுக்கு பயமோ கவலையோ வராது. இது நிமித்தம் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆவலாக இருக்கிறார். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.